அட என்ன கருமண்டா இது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அரோரா கமருதீன் அந்த லவ் கண்டென்ட் நம்ம எல்லாருமே பேசிக்கிறோம். அதுக்கப்புறம் வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து 2 பேரும் தன்னை மாத்தி மாத்தி நான் எவ்வளவு கேவலமானவங்க, அடுத்தவன் சொல்றத மனசுக்குள்ள கூட வச்சுக்க மாட்டோம் அப்படின்ட்டு வந்து நான் தான் கேவலத்தின் உச்சம் அப்படிங்கிற மாதிரி வந்து கமருதீனும் அரோராவும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டாங்க. சரியா? ஆனா இப்ப என்ன அப்படின்னா, உன்னை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாதுடா, நீ இல்லாம என் வாழ்க்கை வந்து ரொம்ப போர் அடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி இந்த 2 நாள் நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்ட்டு அரோரா போய் கமருதீன் பயங்கரமா கெஞ்சிருக்காங்க. இத கமருதீன் கர்மம் பிடிச்சவன் சும்மாவா இருக்காமல, இது ஏன்னா லைவ்ல கூட காமிக்கல. நீங்க யாராவது பார்த்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. லைவ்ல கூட காமிக்கல. இத போய் வந்து இப்போதைக்கு வந்து தன்னோட காதலியா நினைக்கும் பார்வதிட்ட போய் வந்து கமருதீன் வந்து உளறான். அந்த பொண்ணு வந்து எவ்வளவு கேவலமா என்ன வந்து சொல்லுச்சு. ஆனா இப்ப என்னடா அப்படின்னா 2 நாள் நான் இல்லாம இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அதுக்கு கமருதீன் வந்து நான் வந்து கட்டன் ரைட்டா சொல்லிட்டேன். அதான் நான் இல்லாட்டி என்ன அந்த துஷார் இருக்கான்ல அவங்க கூட தானே சுத்துற அப்படிங்கிற மாதிரி வந்து நான் சொல்லிட்டேன் அப்படின்னு கமருதீன் சொல்றா. உடனே பார்வதி ஒரு அட்வைஸ போட்டாங்க. அவளும் அரோராலாம் சரியில்லை. இப்ப நீ வந்து என் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோ, நான் எப்படி இருக்கணும், சரி அவன் நம்ம மேல இன்ட்ரெஸ்டா இருக்கேன் அப்படின்ட்டு வந்து மத்தபடி வந்து யாருக்கிட்டையும் நான் உரசிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, நான் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கேன்னா உன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு தான் நீ ஆசைப்படுவ. அது மாதிரிதான் வந்து நீ அரோரா மேல எதிர்பார்த்திருப்ப. ஆனா அவ அப்படியா இருக்கா, துஷார் கூட எல்லாரும் கூட பயங்கரமா விளையாடுறாள் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இதை கேட்டு கமருதீன் ஆமாப்பா, இது மட்டும் இல்ல அரோராட்ட இன்னொரு விஷயமும் சொன்னேன். என்ன அப்படின்னா, இங்க வந்து எனக்கு நான் வெளியில போனா ஹீரோவா ஆக்ட் பண்றதுக்கு இங்க ஒரு மைலேஜ் கிரியேட் பண்றதுக்கு தான் நான் வந்தேன், நீயும் அதே மாதிரி ட்ரை பண்ணு அப்படின்னு வந்து அரோராட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு அரோரா வந்து நான் இங்க நடிக்கிறதுக்கு தான் வரல, அடுத்த வருஷம் நான் ஃபாரின் போறேன், எனக்கு அது காசுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு அரோரா சொல்ல, உடனே கமருதீன் வந்துகிட்டு என்ன இப்படி நினைச்சு இங்க வந்திருக்க, இங்க பல பேர் இந்த ஷோக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம வந்திருக்காங்க, பல பேர் வந்து ஆக்டிங் ஸ்கில்ல வந்து இங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணி வைக்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க, நீ என்னடானா வந்து ஃபாரின் போறதுக்காக இங்க வந்திருக்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு வந்து அரோராட்ட மூஞ்சில அடிச்சாப்ல சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வந்து பார்வதிட்ட இப்படி சொல்லல, பார்வதி தனக்கு வந்து கமருதீன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கதாகவும் கமருதீனுக்கு பார்வதி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுவும் கமருதீன் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, பார்வதி உங்களை பார்க்கும்போது என்னோட எக்ஸ் மாதிரியே இருக்கீங்க, அதனால தான் நான் வெளிப்படையா வந்து உங்களோட பழகுறேன், உங்களை பார்த்தவொடனே எனக்கு பிடிச்சிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. உடனே பார்வதி ஓ அப்படியா, சரி சரி அதான்டா நீயும் என் கூட பழகு, நம்மளுக்கு இஷ்டம் வந்தா வெளியில போய் மற்ற விஷயங்களை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் அரோராட்ட எப்படி பழக போற அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி கேட்கிறாங்க. இன்னும் எங்க பழகுறது, அவட்டெல்லாம் அவ்வளவு பழக மாட்டேன், அவளுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்களே, இனிமேல் வந்து ஹாய் பாய் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இனிமேல் நம்ம 2 பழக போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் அரோராட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்வதியும் கமருதீனும் செஞ்ச சில விஷயங்கள் வந்து சோசியல் மீடியா மூலம் காரி துப்புறாப்புல வந்து நடந்துட்டு இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டபுள் மீனிங்ல வந்து பார்வதியும் கமருதீனும் சாப்பிடுறதுல சில விஷயங்கள் பேசுறாங்க. நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, பார்க்காதவங்களுக்கு சொல்றேன். அதாவது என்ன அப்படின்னா, பார்வதி வந்து கமருதீனை பார்த்து நீ ரொம்ப பசியா இருக்க மாதிரி தெரியுதே, அதாவது காஞ்சி போய் கிடக்கிற மாதிரி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு கமருதீன் ஆமா ரொம்ப பசியா இருக்கேன், ஆனா இங்க சாப்பிட முடியாது, வெளியில போய் நினைச்ச மாதிரி இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன் அப்படிங்கிற பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு அப்பனா காலையில சாப்பிடுவேன், மதியம் சாப்பிடுவேன், மிட் நைட் சாப்பிடுவேன், ஆமா ஆமா எனக்கு தோன்றதெல்லாம் சாப்பிடுவேன், மூடு வர்றப்பெல்லாம் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதான் கேவலத்தின் உச்சம் அப்படிங்கிற மாதிரி வந்து கவர் போட்டு சாப்பிடுவேன், ஏன்னா வந்து ஹைஜீனிக்கா இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கமருதீன் சிரிச்சுக்கிட்டே சொல்றா. இதையும் பார்வதி வந்து சரி ஓகே ஓகே அப்ப வெளியில போய் நல்லா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து 2 பேரும் டபுள் மீனிங்கா பேசிட்டு இருக்காங்க. இது வந்து சோசியல் மீடியா பூரா வந்து இந்த வீடியோ கிளிப்பே பரவி வந்து பயங்கரமா வந்து இவங்க 2 பேரும் இன்னும் இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காங்க, இதை வந்து விஜய் சேதுபதி கேட்கவே மாட்டாரா, மத்த இது வந்து ஒரு குடும்பம் பாக்குற ஷோ தானே, இதை விஜய் சேதுபதி கேட்டாதான் என்ன, ஏதாவது அட்லீஸ்ட் வார்னிங்கா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா வந்து அது பேசப்பட்டு இருக்குங்க. இதுல இருந்து பார்க்க போறோம் அப்படின்னம்னா, இங்க யாருமே மக்கள் பாக்குறாங்கன்னு பார்க்கல, இது வந்து ஷோ வந்து ரீச் ஆகணும், ஏதோ ஒரு கண்டென்ட் மூல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.